தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அடுத்த அதிரடி திட்டம். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரங்களான காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளில் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரம். விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. விரிவாக பார்ப்போம் இந்த தொகுப்பில். காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி ஆறுகள் தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரங்களாக உள்ளன. இந்த ஆறுகளின் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இதற்காக நீர்வளத்துறை சார்பில் DPR எனப்படும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் இதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் மாசு ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களை கண்டறிந்து சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவு நீர் நேரடியாக கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் DPRஇல் இடம்பெற உள்ளன. ஆற்றங்கரைகளில் கொட்டப்படும் திடக்கழிவுகளும் மாசுபாட்டிற்கு முக்கிய காரணமாக இருப்பதால் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் நகர்ப்புற பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ஆற்றின் மேற்பரப்பில் தேங்கும் கழிவுகளை தொடர்ந்து அகற்றுதல், நகர்ப்புறங்களில் ஆற்றங்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளன. குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதுடன் ஒவ்வொரு பகுதியின் தேவைக்கும் ஏற்ப கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தையும் அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கொண்ட குழு விரைவில் காவிரி ஆற்று பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளது. மேட்டூர் முதல் காவிரி கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினம் வரை ஆய்வு மேற்கொண்டு மாசுபாட்டின் முக்கிய காரணங்கள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றங்கரை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆற்றின் குறுக்கே 3 முக்கிய தடுப்பணைகள் அமைப்பது குறித்தும் நீர்வளத்துறை பரிசீலித்து வருகிறது. காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை பாதுகாத்து நீரின் தரத்தை மேம்படுத்துவதுடன் எதிர்கால தலைமுறைக்கான நீர் வளத்தை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது.